இன்றைக்கி பசங்க ஸ்கூலில் ரேங்க் கார்டு வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போகிறோம். வெயில் பார்த்திங்கன்னா போயிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு கொடூரமான வெயில். சரி ஏதாவது ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ மாம்பழ சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. வரும்போதே மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஜூஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து கொதிக்கிற வெந்நில போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வெந்தவுடனே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ண உடனே கூல் வாட்டர் ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை வந்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 மாம்பழம் எடுத்துட்டு ஒரு மாம்பழத்தை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தேன் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுகருக்கு வந்து இதுவே போதும், ஒயிட் சுகர் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் வந்து அரைச்ச ஜூஸை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண மாம்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாமியும் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.